செய்யுங்க. இப்பொழுது வேத வாக்கியத்துக்கு நேராய் ஆண்டவரே நாங்கள் கடந்து போகும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய லைஃப்பில் முக்கியமான காரியம் என்னென்னா, கிறிஸ்துவ ஜீவியத்தில் சாட்சி வெரி இம்பார்ட்டன்ட். சாட்சியின் வாழ்க்கை நம்முடைய லைஃப்பில் நம்மளை குறித்ததான ஒரு டெஸ்டமனி 4 பேர் சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து ஆண்டவர் சொல்ல பரிசுத்தாவியினாலே அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி நீங்கள் பலடைந்து கர்த்தர் சொல்கிறார், ஒவ்வொரு இடத்திலும் நீ யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். அப்போ சாட்சி உள்ள வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் சாட்சி உள்ள வாழ்க்கை வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த சாட்சி இந்த சர்ச்சுக்குள்ளே தானா? வீட்டிலையும் சாட்சி இருக்கணும், ரோட்டிலையும் இருக்கணும், வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கணும், எல்லா இடத்துலையும் உங்களுடைய சாட்சி வாழ்க்கை இருக்க வேண்டும். சாட்சி நம்மளை பற்றி 4 பேர் இவங்களா அழகாக நம்மளை பற்றி சொல்கிற அளவுக்கு நாம் ஆண்டவரோடு நடந்தால், இயேசு நம்மோடு இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் சாட்சி கட்டாயம் வரும். பேச்சில், செயலில், பார்வையில், எண்ணங்களில், சிந்தைகளில் எல்லாவற்றிலும் சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும். வேதாகமத்தில் ஒரு சிலரை குறித்து கர்த்தர் சில சாட்சிகளை சொல்லியிருக்கிறத நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பைபிளில் முதலாவது சாட்சி பெற்ற மனுஷன் யார் சொல்லுங்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து கொடுக்கிற ஒரு சாட்சி. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவன் சாட்சி பெற்றதுன்னு பார்க்குறோம். அவனுடைய காணியை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இது கடைசியாக வரணும், பட் முதல்ல சாட்சினால நான் சொல்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் கூட கர்த்தர் ஒரு மனுஷியை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யார் இது? 2 காசை தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அந்த உண்டியலில் போட்டான்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரும் காட்டிலும் இந்த மனுஷி அதிகமாய் போட்டாள். பணக்காரங்கள்லாம் அதிகமாக கொட்டுனாங்க, ஆனால் இந்த மனுஷி மாத்திரம் போடுறதை கர்த்தர் கவனித்து கொண்டிருந்தார். அப்போ என்ன சொல்கிறாரு? இந்த எல்லாரை காட்டிலும் இந்த ஏழை விதவை கொடுத்த அதிகமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் குவான்டிட்டியை பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. இருதயத்தை பார்க்குறான். உங்கள் இருதயம் எப்படி இருக்குது, கர்த்தருக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு நம்முடைய சாட்சி நம்ம கொடுக்குற காணிக்கைகள் கூட என்ன இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். மனப்பூர்வமாக கொடுக்கணும். கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கட்டாயமாயும் அல்ல, மனவசனமாயும் அல்ல, அவன் இருதயத்தில் நியமித்தபடி கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போது கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கணும். இல்லையா? கர்த்தர் கொடுத்தது அவனுக்கு என்ன செய்வார்? திருப்பி கொடுப்பார். அமிக்கு சரிந்து விழும்படியாக கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் அப்படியே அவன் மடியில் போடப்படும். எந்த அளவில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த அளவில் அளக்கப்படும். கடந்த ஆல் நைட் ப்ரேயரில் ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா? அந்தோணி ராஜுங்கிற ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார். அவர்
அந்த நாட்களில் ரசிக்கப்பட்டு சபைக்கு போகும்பொழுது நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினாலும் நீ அளக்கப்படுவாய். தசம பாகத்தை அவர் கொடுக்க ஆரம்பித்ததனுடைய சாட்சி அவர் சொல்கிறார். அன்னைக்கு கொஞ்சம் வருமானம் இருக்கும் பொழுது நான் இவ்வளோ கொடுத்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கபடினால நான் ஆண்டவருக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, மிஷினரிகளை தாங்குவதும் மற்ற ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதும் என்னுடைய பொருளாலும் என்னுடைய உடைமைகளாலும் கர்த்தரை நான் கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு நல்ல சாட்சி சொன்னேன். இல்லையா? அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட சாட்சி நம்ம கொடுக்குற இந்த காணிக்கைகளை கூட ஆண்டவர் பார்க்கிறார். இல்லையா? அதை குறித்து ஒரு நல்ல விட்னஸ் இருக்கணும். கர்த்தருக்கு கொடுப்பதில் பிரியமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கர்த்தருக்கு கொடுக்கறது பைபிள் சொல்லுது, இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட் வாங்கி போட்டாலும் இன்னார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. இது சவுத் இந்தியாவில், தமிழ்நாடு இந்த பகுதிகளில் நான் பார்த்துருக்கிறது உண்டு, வழக்கம் உண்டு. ஒரு இதை வாங்கி கொடுத்தாலும் இன்னார் அன்பளிப்புன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் வெறுக்கிறார், அதெல்லாம் விரும்புகிறதே இல்லை. அங்கே தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் பொழுது ஒரு நாள் ஜெயநகர் பக்கம் ஒரு சகோதரரை என்னை அழைத்து கொண்டு போனார், ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு. அங்கே போனாலும் எழுதி வச்சுருக்கிறாங்க, இந்த வியாதி இந்த ஊர்லேயும் இருக்குதான்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஆமாய்யா, அந்த ஊருக்காரங்க இந்த ஊர்லேயும் இருக்கிறாங்க அப்படின்னாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுப்பதில் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியணும் நம்ம செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். அதுதான் ஆண்டவர், அந்த சாட்சியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தருக்கு கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். நம்முடைய சாட்சி கொடுக்குற காணிக்கையில் இருக்கும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னையே ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா. நம்மளை கொடுக்காம கர்த்தருக்கு என்ன செய்யக்கூடாது? காணிக்கை கொடுக்கக்கூடாது. பைபிளில் இன்னொரு வசனம் சொல்லுது, நீ உன்னுடைய அயலானிடத்தில் இல்லை உன் சொந்த சகோதரிடத்தில் பகையோடு இருந்துட்டு நீ பலிபீடத்தை நீ காணிக்கை கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. நீ என்ன செய்ய? பலிபீடத்தின் மேலே காணிக்கை வச்சுட்டு நீ போய் உன்னுடைய சொந்த சகோதரிடத்தில் ஒப்புரவாயிட்டு வந்து போட்டால் தான் அந்த காணிக்கை ஆண்டுடைய சமூகத்தில் அக்செப்டபிள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை குறித்து, ஆபேலுடைய காணிக்கையை குறித்து ஒரு நல்ல சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் கொடுக்கிற இருதயமானது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். பாவத்தோடு அசுத்தத்தோடு அக்கிரமத்தை செஞ்சுட்டு காணிக்கை போட்டிங்கன்னா எந்த பிளஸிங் இருக்கும்? ஆண்டவர் முதலாவது இருதயத்தை பார்க்குறார், மனுஷன் முகத்தை பார்க்குறார். ஆண்டவருக்கு நீங்கள் கர்த்தர் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, மல்கியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் என்ன செய்யுங்க? காணிக்கையிலும் தசம பாகத்திலும் என்னை சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. வானமண்டல, அதாவது வானத்தில் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். பட் ஆண்டவருக்கு கொடுக்குறவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டு தான் இருக்கிறார், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒரு சில காரியங்களில் அதில் அந்த ஆசீர்வாதங்கள் வந்தாலும் இன்னும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நீ கர்த்தரோடு நம்ம நெருங்கி காணிக்கையோடு மாத்திரம் இல்லாமல் கர்த்தரோடு நம்ம நடக்கணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதே எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்வதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இல்லையா? பைபிளில் பாருங்களா, ஒரு அழகாக சொல்லியிருக்கிறார். ஏனோக்கு அவர் ஆண்டவரை 365 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா? ஏனோக்கு ஆண்டவரோடு 365 வருடங்கள் சஞ்சரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் 300 வருஷம் தான் ஆண்டவரோடு நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 65 வருஷமும்
அவர் வேறு மாதிரி வாழ்ந்திருக்கலாம். அந்த 300வது வருஷத்தில் தான் ஆண்டவர் அவரோட இடைப்பட்டிருக்கலாம் என்று வேலை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். வசனமும் அப்படி தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவங்களுக்கு அவர் இப்போ உலக மனுஷனாக உலக மக்களோடு இருந்தாலும் அவருக்கு திருமணமாக இருக்கிறது, அவங்களுக்கு பிள்ளைங்கள் இருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாவற்றையும் செய்தாலும் ஆண்டவரோடு நடந்தார். அல்லேலூயா. ஆண்டவரோடு ஒரு உன்னதமான ஒரு நடக்க அந்த ஏனோக்கோடு இருந்தது. அதனால தான் அவர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாகவே தேவன் அவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்வதற்கு முன்னமே சாட்சி பெற்றார். அல்லேலூயா. இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை புதிய ஏற்பாட்டு காலம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இதுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. இப்போது ஆண்டவர் தனக்கு பிரியமானவர்களை தன்னுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காலம் வருகிறது. அந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். இப்போது ஏனோக்கு போல் ஆண்டவரோடு சஞ்சரித்து நற்சாட்சி உள்ளவங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? எடுத்துக்கொள்வார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், ஆராதனையை கொடுத்திருக்கிறார், அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ செய்திகள் யூடியூப்பில் வருது, வாட்ஸ்அப்பில் டெய்லி குறு செய்தி வருகிறது, டிவியில் வருகிறது, எத்தனையோ ஜெபங்கள் நடக்கிறது. இவைகள் அனைத்தையும் நாம் கேட்டுக்கொண்டு நம்முடைய டெஸ்டமனி எப்படி இருக்குது, நம்முடைய சாட்சி எப்படி இருக்குது, நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்குது, நற்சாட்சி இருக்குதா? அந்த நாட்களில் ஓஎம்மில் நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ ஒரு 10 பேர் டீமில் இருப்பாங்க. எங்கள் டீமில் நடந்ததில்லை, என் ஃப்ரெண்டுடைய டீமில் நடந்தது. அந்த நாட்களில் புதுசாக டீமுக்கு வருகிறவங்களை ஃபஸ்ட்டு ஷேரிங் டிவோஷனில், எங்களுடைய ஃபேமிலி டிவோஷன் சொல்லுவாங்க. அந்த டிவோஷனில் கம்பல்சரியாக நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் 1 வாரம் 2 வாரம் விட்டுருவோம். 3வது வாரம் அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட்டு. பிரதர், நீ சும்மாவே இருக்கக்கூடாது, அவனுடைய டெஸ்டிமனி சொல்லணும். அவன் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் நீ கண்டிப்பாக சொல்லணும். ஃபஸ்ட்டு ட்ரையல் எப்படியாவது நீ சொல்லணும். அவன் சொந்த லாங்குவேஜில் சொல்லுவான். அடுத்தது கற்றுக்கொண்டு இங்கிலீஷில் எழுதி வச்சு சொல்லணும். இப்போது ஒரு நாள் ஒரு சர்ச்சில் போய் இவங்கெல்லாம் 2 பேராக நாங்கள் போகிற இடத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. போகும்பொழுது ஒரு இடத்துல போயிருக்கும் பொழுது இவன் என்ன பண்ணியிருக்கிறா, டெஸ்ட் மணி சர்ச்சில் நீ டெஸ்ட் மணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான் லீடர். இவன் ஒரு பேப்பரில் எழுதி பைபிளில் நீட்டமாக வச்சுருக்கிறான், இதை போய் வாசித்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி வச்சுட்டு போகிற வழியில் ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த பக்கத்தில், அந்த கிணறு பக்கத்தில் அந்த பைபிளை வச்சுட்டு அந்த பக்கத்தில் தண்ணி இருந்து குடிக்கலான்னு போயிட்டுருக்குறாங்க. அந்த பக்கத்தில் அந்த மாடு என்ன பண்ணிடுச்சு, அந்த பேப்பரை நீட்டமாக இழுத்து சாப்பிட்டுச்சு. அங்கே போனால் லீட்ரு வந்த பிறகு கேட்டால் டெஸ்ட் டைம் வரும் பொழுது டெஸ்ட் கொடுன்னு சொன்னால் அவன் சொல்லியிருக்கான், மை டெஸ்ட் என்ன சொல்லியிருக்கப்பா போல் 8 மை டெஸ்ட் அப்படின்னா. ஏன்னா மாடு என் டெஸ்ட் சாப்பிட்டுருச்சு. அல்லேலூயா. இப்படி சாட்சி இல்லை நம்முடைய வாழ்க்கையில். அந்த சாட்சி எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சி கடமைக்காக கொடுக்கறது இல்லை, சொல்லுக்காக சொல்கிறது இல்லை. அவருடைய வாழ்க்கையில் டெஸ்டிமனி சொல்லணும்னா எழுந்து நீங்கள் டக்குன்னு சொல்ல தெரியணும். அதுதான் சரியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்துவ ரட்சிப்பை நீங்கள் அடைந்தவர்கள் என்று நாம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம நிதானிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த நற்சாட்சி, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் போது அந்த வருகைக்குள்ளாக நம்முடைய சாட்சியை நம்ம என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டும். சாட்சியை உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எங்கே போனாலும் உங்களை பார்த்து 4 பேர் சொல்கிறோம். சிலரை பார்த்தீங்கன்னா இவங்களை சில இடத்துக்கு சிலரை வேலைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா இன்னொருத்தண்டு விசாரிச்சிங்கன்னா வேணாம் பாஸ்டர் அவங்கள அனுப்பாதீங்க அப்படிமா. ஏன்னா அவங்களுக்குள்ள சரியான சாட்சி இல்லை. எங்களை அனுப்பிட்டு ஏதாவது காணாமல் போச்சுன்னா எங்கிட்ட சொல்லாதீங்க அப்படிமா. எங்கே வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நற்சாட்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல நற்சாட்சி. இன்னும் சிலரை பாருங்கள், நம்ம சபையில் ஒரு கேஸ் இப்படி வருது போகுது.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கணும். ஆண்டவர் இங்கே வசனத்தை நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், பாஸ்டர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி கத்தரை தேடக்கூடாது. கத்திரிடத்துல இருந்து தான் எல்லாம் கிடக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்கள் ஏறும். ஆண்டவரை தான் நம்ம தேடணும், ஆண்டவர் தான் கொடுக்கிறவர். இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், அந்த சைட்லேருந்து ஒரு சபையிலேருந்து இறங்கி போகுது ஒரு பொண்ணு. இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அங்கே உட்காந்துருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை, ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை. மனுஷன் எதையாவது கொடுப்பானா? ஏதாவது கிடைக்குமா? இந்த சபைக்கு வந்தால் ஏதாவது சபையை இன்னைக்கு சாத்தா நம்மளை குருட்டாட்டம் வச்சுக்க. சபையில் சாப்பாடு தருவாங்க, அல்லேலூயா. சபையில் மிஞ்சி போனால் 100 ரூபா 50 ரூபா கஷ்டப்படும் கொடுக்குறோம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்த்தால் சகலத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், அல்லேலூயா. கர்த்தர் பார்க்குற சாட்சி லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். லைஃப் சாட்சி இல்லாமல் மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுறது. நாசில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம், நாசில சுவாசம் உள்ள பாஸ்டரை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் அல்லேலூயா பட்டுதலாக இருப்பதுனால. அல்லேலூயா. பாஸ்டர் செத்து போயிடுவார், பாஸ்டர் இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார். ஆனால் என்றைக்கும் மாறாத ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மாறாதவர், அவர் சொல்லி அவர் செய்யாமற் போவதில்லை, அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்போது நம்முடைய லைஃப்பில் வந்து சாட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? பொதுவாகவே மாமியார் மருமகள் பிரச்சனைகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு சமயத்தில் ஒரு மருமகளுக்கு மாமியாருக்கு பெரிய பிரச்சனை. இந்த மருமக என்ன பண்ணிட்டா, எப்படியாவது இவரை என்ன செய்யணும், இந்த மாமியாரை காலி பண்ணணும் பிளான் பண்ணிட்டேன். அவன் ஊரில் இருக்கிற ஒரு மருத்துவர் போய் கேட்குறான், எங்கள் அம்மா ரொம்ப தொல்லை பண்ணுது, என் மாமியார் ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியல, இதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படி. சரி, இன்னும் அவர் மருத்துவர், நீ வாமா இத்தனாம் தேதி வா, நான் ஒரு மருந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில் ரெடி பண்ணி தரேன். என் அம்மா போய் காசு கொடுத்து அவர் ரெடி பண்ண நாளில் ஆயிலை வாங்கிச்சு. அவர் சொல்கிறார், நீ என்ன செய்யணும், ராத்திரி உங்கள் மாமியார் தூங்குற பிறகு அந்த மாமியாரை தலையை நீ மடியில் வச்சு கொஞ்சம் ஆயில் எடுத்து அப்படியே மசாஜ் பண்ணும். என்ன பண்ணும்? மசாஜ் பண்ணும். இந்த அம்மாவை வாங்கிட்டு போயிடுச்சு. இவர் சொன்ன மாதிரி ராத்திரியில் இந்த அம்மாவை மடியில் எடுத்து வச்சுக்கிச்சு. இந்த ஆயிலை போட்டு இப்படியே மசாஜ் பண்ணான். அந்த அம்மா நினைக்குது, ஆஹா எங்கேருந்து அந்த பாசம் வந்துச்சு, என் மக கூட பண்ணலையே, என் மருமக நல்லா பண்ணுறாளே. காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு, காப்பி போட்டு கொண்டு வந்து மருமகள் கொடுத்துச்சு. அல்லேலூயா. மறுபடியும் கொஞ்ச நாள் இதே செய்ய நம்ம மாமியார் பார்த்தீங்கன்னா அப்படியே வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஒருவருக்குள்ளே ரொம்ப ஐக்கியமாகி போயிடுச்சு. ஆனால் மருமகளுக்குள்ளே என்னன்னா, எப்பண்டா இது போகலையே அப்படின்னு சொல்லி இந்த மருந்து என்ன பாட்டிலும் முடிஞ்சு போச்சு. திருப்பி போய் கேட்குது. அப்படி இவ்வளோ அவர் கேட்குறாரு, இவ்வளோ நாள் உங்கள் மாமியார் இருக்கிறாங்களா, மருந்து இன்னும் வேலை செய்யலையா? அவர் சொன்னார், எல்லாம் சரியாயிடுச்சு, நீ உன்னையும் மாமியாரையும் ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் இதில் நான் எதையுமே கலக்கலை. இது நல்ல தேங்காய் தான், நான் இதை காய்ச்சி உனக்கு வாசனை போட்டு கொடுத்துருக்குறேன், நீயும் மாமியார் கூட சமாதானமாக போய் இருன்னு சொல்லும். அல்லேலூயா. அந்த மாமியார் நல்ல மனுஷன் மாறிடுச்சு. அதுக்கு பிறகு தான் இந்த அம்மா உணர்ந்து ஒன்றா வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. அப்போது நம்ம சாட்சி என்னன்னா, ஒருத்தர் நேசிக்க வேண்டும். நமக்காக நம்ம ஒருத்தர் இது பண்ணும் பொழுது, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது, அவங்களை நேசிக்கும் பொழுது அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு உலக மனுஷனே இவ்வளோ அழகான மருந்து சொல்லி கொடுக்குறான். எப்படி மாமியார் மருமகள் வேதத்தில் கற்றுக்கொண்ட நமக்குள்ள அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறது. ஒருத்தரை நம்ம என்ன செய்யணும், நேசிக்க வேண்டும், சாட்சி இருக்கணும். குடும்பத்தில்
ரட்சிக்கப்பட்ட மருமகள், ரட்சிக்கப்பட்ட மாமியார் எப்படி சாட்சி இருக்கு உங்களை குறித்து. மருமக சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. மாமியார் மருமகளை குறித்து சாட்சி. அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், மாமியார் மருமகள்லாம் பிரச்சனைகள் வரும். அது தேவ சமூகத்தில் மாத்திரம்தான் சொல்லணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் மாத்திரம் நீங்கள் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு விசேஷத்த கிருபைகளை உங்களுக்கு தருவார். நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல ஆசீர்வாதமான குடும்பமாக கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா. வேதாகமத்தில் இன்னொரு மனிதனை குறித்து ஒரு சாட்சி இருக்கிறது. நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன். சொல்லிடுவீங்க, நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவீங்க. யோபு புஸ்தகம். யாரோ சொன்னாங்க, வெரி குட். யோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 8வது வசனத்தையும் வாசிங்க. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனை குறித்ததான ஒரு விட்னஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அல்லேலூயா. நம்ம பொல்லாப்புக்கு விலகிறோமா? கடவுள் பயப்படுறோம், ஆராதனைக்கு வரோம், பொல்லாப்புக்கு விலகிறவர்களாக இருக்கிறோமா? 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல ஒருவனும் இல்லை என்றார். யார் விட்னஸ் கொடுக்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். யோப போல ஒரு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. நம்ம டெஸ்டிமனி இன்னைக்கு எப்படி இருக்குது? வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்கிறோம், நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன விட்னஸ் கொடுக்கிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். போய் பேசுகிறோமா, ஏமாத்துறோமா, திருடுறோமா, இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோமா? ஆண்டவரோடு நம்ம எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறோம், எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது யோபை பற்றி ஆண்டவர் அழகான ஒரு விட்னஸ் கொடுக்குறாருன்னா 5வது வசனத்தை வாசிங்க. 4லேருந்து வாசிங்க. அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு இந்த நாட்கள் எல்லாம் செய்து வருவான். அதிகாலமே எழுந்து தன்னுடைய பிள்ளைங்க ஏதோ தவறு செஞ்சு குடிச்சு போதனை பண்ணுறதுல ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசியிருப்பார்களோன்னு சொல்லி அழைச்சி ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் பண்ணுறார். அவர்களுக்காக பலி செலுத்தி ஜெபிக்கிறார். அப்போது இது அவருடைய லைஃப்பில் காலையில் அதிகாலமாக கர்த்தரை தேடக்கூடிய ஒரு நல்ல விட்னஸ் பழக்கம் இருந்துச்சு. தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக,
நம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கோம். பிள்ளைகளோட நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிள்ளைகளோட பேசி அவங்களோட நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்ம குறித்து ஒரு நல்ல சாட்சியம் சமுதாயத்திலையும் எல்லா இடத்துலையும் அது வருகிறதாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப முக்கியமான நம்ம என்ன செய்யணும், இந்த காரியங்களை கடைபிடிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் வேதாகமத்தில் அநேகர் இருக்கிறாங்க நல்ல சாட்சி உள்ளவர்கள். பட்டு ஒரு ஆண்டவர் இன்னொரு மனுஷனை கூட ஆண்டவர் தெரிஞ்செடுக்கிறார் தன்னுடைய வேலைக்காக. அவர் யாருன்னா, ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. 8-9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அடுத்தது நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். இவன் ஆல்மோஸ்ட் லைக் ஏனோக், ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த நாட்களில் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்தார்கள். ஆனால் இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் ஆண்டவரோடு நடக்கிறவராயிரும். இந்த உலகத்தில் எத்தனை பேர் பாவத்தில் இருந்தாலும் அக்கிரமத்தில் இருந்தாலும் கர்த்தரை தேடி கர்த்தருடைய பிள்ளைகளாக வந்திருக்கிற நாம் ஆண்டவரோடு நடக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் நடக்கிறது இல்லை, 2 நாள் நடக்கிறது இல்லை, அனுதினமும் கர்த்தரோடு நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கை வேணும். இவருடைய விட்னஸை பார்க்கும் பொழுது அக்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரிக்கிறதுனால ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தான், ஜெபித்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஆண்டவரோடு நடக்கும் பொழுதும் போகும் பொழுதும் உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ ஆண்டவரோடு நம்ம நடக்கும் பொழுது தாவீது கூட சொல்கிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில். அப்போ எல்லா நேரமும் அவர் சொல்ல, நாள் முழுவதும் உடைய வேதம் என்னுடைய தியானமாக இருக்கு. ஆனால் யுத்தம் பண்ணாரா? யுத்தம் பண்ணார். கல்யாணம் பண்ணாரா? கல்யாணம் பண்ணார். பிள்ளைகளை வளர்த்தார். எல்லாம் செஞ்சாலும் இதையும் செய்தார். அல்லேலூயா. நோவாவும் கூட அவருக்கு பிள்ளைகள் இருந்தது, குடும்பம் இருந்தது, எல்லாமே நடத்தினா கூட அவர் ஒரு டிசிப்ளின் லைஃப் வைத்திருந்தார், வாழ்ந்தார். 4 பேர் அவரை குறித்து சாட்சி சொல்கிற அளவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கிற அளவுக்கு, கிருபை கிடைக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் கிருபை இருக்கிறதா. மரியாதை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட நோக்கம் என்ன? அந்நாட்களில் வாழ்ந்த ஒரு கன்னிய ஸ்திரீ, ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்ணை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு தெரிந்தெடுத்தார். மரியாள் கிருபைப்பட்டவளே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய லைஃப்பில் எப்படி இருக்கிறோம்? மரியாதை போல் வாழ்கிறோமா, இல்லை நோவாவை போல் வாழ்கிறோமா? நம்முடைய லைஃப் எப்படி இருக்குது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? நான் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறேனா? என்ன குறித்து யாராவது சாட்சி சொல்கிறாங்களா? அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார், 4வது ஸ்ட்ரீட்டில் 3வது வீட்டில் இருக்கிறார். அவரா? ஐயோ, வீட்டு பக்கம் போயிட முடியாது, சுடு மூஞ்சான். எங்கே போகிறாரு? சபைக்கு போகிறாரு. எப்படி இருக்கு டெஸ்டமனி? அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஐயோ, அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. அம்மா வாயை திறந்தாலே ஒருத்தர் நிற்க முடியாது. காலையில் அந்நிய பாசை, சாயந்தரம் வேறு விதமாக பாசை பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உங்களையும் நம்மையும் ஏமாத்துகிறதாகவே தான் இருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏனோக்கு அவர் ஆண்டவரை எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாகவே நற்சாட்சி பெற்றார். ஒருவேளை ஆண்டோடைய வருகை இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம்,
அடுத்த மாதம் இருக்கலாம், இல்லை வயநாடு போல் இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் சம்பவங்கள் ஏற்படலாம். நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை நற்சாட்சி பெற்ற வாழ்க்கையாக இருக்கணும். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே நம்ம கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நித்திய காலத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க முடியும். இல்லை நித்திய நரகத்துக்கு போய்விடுவோம். ஆனபடினாலே நம்ம குறித்து ஒரு நல்ல சாட்சி எப்பவுமே தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை விட்டு பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வண்டிட்டு இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் கொர்நேலியுஸ், இவரை குறித்து ஒரு பெரிய விட்னஸ் பாருங்கள். அவர் எப்படி இருக்கிறாரு? இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்னால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க இல்லையா? மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா மிலிட்ரினாலே என்ன இருக்கும், கூட நம்ம குடிக்காட்டாலும் பாட்டில் கூட வந்துடும். கோட்டா லட்சுமி சிஸ்டர் அவங்க அப்பாலாம் வந்து மிலிட்ரியில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிருக்கிறார். ஸோ அவங்களுக்கெல்லாம் கோட்டா உண்டு. அந்த கோட்டா இருக்கிறத சுற்றி ஒரு வீட்டில் இன்னொரு கோட்டா வந்து உட்காந்துருக்கும், நல்ல சரக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? இந்த கொர்நேலியு கூட அந்த காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கலாம். குடிகள், வெறிகள் பயங்கரமாக மிலிட்ரியிலலாம் நிறைய காரியங்கள் சம்பவம் அந்த ஆஃபீஸர்ஸ் இதிலெல்லாம் பயங்கரமாக நடக்கும். ஆனால் இந்த கொர்நேலியு எப்படி இருந்தார்? தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவருடைய விட்னஸ் எப்படி இருக்குது? இவருடைய சாட்சி எப்படி இருக்குது? ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மத்தியில் அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது எதற்காக? நமக்காக எழுதி வச்சிருக்கிறது. நாம் இவர்களை பார்த்து நல்ல வழியை கற்றுக்கொண்டு இவருடைய வழியில் நம்ம நடக்கணும் சொல்கிறதுக்காக தான் வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. அப்போ அந்த கொர்நேலியு பாருங்கள், அவர் ஒரு நல்ல டிசிப்ளின் லைஃப். வீட்டில் என்ன செய்கிறாரு? கடவுளுக்கு பயந்தவராக இருந்து குடும்பத்தாரோடு ஜெபம் பண்ணுறாரு. ஏழை எளியவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார், ஆகாரம் கொடுக்குறாரு, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறார். வேத வசனத்தை புரிந்து கொண்டு கர்த்தருக்காக ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தபடினால தான் அவருடைய சாட்சி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய சாட்சியின் ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்ம குறித்து 4 பேர் என்ன சொல்லுவாங்க? நம்மை குறித்து 4 பேர் என்ன சொல்கிறாங்க? தானியேலை குறித்து நல்ல ஒரு விட்னஸ் இருந்துச்சு. என்ன விட்னஸ் சொன்னால், அவர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவர் அப்படின்னு சொல்லி தானியேலை குறித்து ஒரு நல்ல விட்னஸ். தானியேலும் 3 நேரமும் ஜெபிக்கிறவராக இருந்தார். நல்ல தானியேலை குறித்து ஒரு அருமையான சாட்சி இருந்தது. நம்முடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஜெபிக்கிற
சகோதரி நல்லா ஜெபிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு விட்னஸ், அட்லீஸ்ட் அந்த விட்னஸாவது இருக்கணும் இல்லையா? நல்லா ஜெபிக்கிறவங்க எப்படி என்ன செய்வாங்க? ஜெபிச்சா கிருபை வந்துடும். கிருபை வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக சத்திய வசனத்துக்குள்ளே நடப்பாங்க. அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் தானியேலை போல இருக்குமானால் கர்த்தர் நமக்கு விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். அப்போது நம்ம ஒரு சில மனிதர்களை குறித்து வேதத்தில் பார்த்தோம். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அவனுடைய காணிக்கையில் ஒரு நல்ல விட்னஸை பெற்றுக்கிட்டான். ஏனோக்கு பூமியில் வாழ்ந்தார், வாழ்நாட்களில் தன் குடும்பத்தையும் நடத்தினார். அவர் ஒரு நல்ல சாட்சியை பெற்று எடுத்துக்கொள்வதற்கு முன் இன்னும் அவர் மரிக்கலை, உயிரோடே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது நம்முடைய ஆண்டவருடைய இந்த 2வது வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏனோக்கு போல நம்ம வாழ்ந்தால், ஆண்டவரோடு சஞ்சரித்தா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன்னு நற்சாட்சி பெற்றான். அடுத்தது யோபு குறித்து பார்த்தோம். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பு விலகுறவனை குறித்து ஒரு சாட்சியை குறித்து பார்த்தோம். அடுத்தபடி கொர்நேலியுஸை பற்றி பார்த்தோம். கொர்நேலியுஸும் ஆண்டவருக்கு பயந்து தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரோடு நடந்தான்னு சொல்லி பார்த்தோம். தானியேல் கூட கர்த்தருக்கு பயந்து அவர் கர்த்தருடைய வழியில் நடந்தார். அவர் எப்போவுமே அவர் குத்தம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டங்கள்லாம் போட்ட பிறகு கூட முன் செய்தது போலே அவர் என்ன செஞ்சார்? 3 நேரமும் அவர் ஜெபம் பண்ணார். நீங்கள் வீட்டில் உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா தானியேல் புஸ்தகத்தில் 4:6, தானியேல் புஸ்தகத்தில் 3:25 29, 6ஆம் அதிகாரம் 20 21 வசனங்களில் படிக்கும் பொழுது தானியேலை கெபியில் தூக்கி போட்டாலும் ராஜா அவன் மேலே ஒரு சாட்சி வச்சுருந்தார், நல்ல ஒரு விட்னஸ் வச்சுருந்தார். தானியேலை பார்த்துக்கிட்டார், என் தாசனாகிய தாவீதே அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாவே நீ வாழ்க, சிங்கங்களுக்கு உன் தேவனாய் கர்த்தர் தப்பிக்க வல்லவராய் இருந்தாரோ, ஆம் ராஜாவே நீ வாழ்க. அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த சாட்சி பைபிளில் பவுல் அப்போஸ்தலன்னு கூட அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து சாட்சி சொல்கிறார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் தன்னை குறித்து சாட்சி சொல்கிறார். நீங்கள் வீட்டில் வந்து 26ஆவது அதிகாரத்தை கூட நீங்கள் படித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில் என்ன சொல்கிறார்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாருங்கள், எடுத்துக்கொள்வது முன்பதாகவே நற்சாட்சி பெற்ற ஏனக்கே போல இந்த பவுல் அப்போஸ்தலனும் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார், எனக்கு விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், எனக்காக கர்த்தர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். ஸோ அந்த காலவெளியில் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்ட வசனத்தின் வெளிச்சத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியில் நாம் ஜீவிப்பதற்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, என்னுடைய பேச்சில், என்னுடைய செயலில், என்னுடைய சிந்தையில், என்னுடைய எண்ணங்களில் ஆண்டவரே சாட்சியாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம்.